கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நன்றி வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலே இக்காலத்திற்கு தேவையான ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இக்காலத்திலே அநேகர் என்னிடத்திலே கவுன்சிலிங்காக ஜெபத்திற்காக வருகிறார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது எதனாலே சிக்குண்டு இருக்கிறார்கள் என்றால், அநேக பெண்கள் அநேக ஆண்களுடைய வார்த்தைகளினாலே அகப்பட்டு அந்த பாவமான குழியிலிருந்து அவர்களால் வெளியிலே வர முடியாதபடி தன்னுடைய வாழ்க்கை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன் வருமானத்தை இழந்து, தன்னுடைய சுயத்தை இழந்து தத்தளிக்கிற அநேக வாலிப பிள்ளைகள், அநேக குடும்பஸ்தர்கள் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இக்காலத்திலே. அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய பேச்சிலே ஆரம்பிக்கிறது. பேச்சு சும்மா சாதாரணமா ஃப்ரெண்ட்ஷிப்பா நாங்க பேசுறோம், அதுதான் ஆரம்பிக்கிறாங்க. அது நாளடைவில் போய் என்ன ஆயிருதுன்னா, மிகப்பெரிய ஒரு பாவமான காரியத்திலே அகப்பட்டு அந்த பாவ குழியிலிருந்து அவர்களால் வெளியில வர முடியாதபடிக்கு எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் என்ன நிற்கிறாங்க, நிர்கதியாய் நிற்கிறார்கள். குடும்பத்தை இழந்து போறாங்க, பிள்ளைகளை இழந்து போறாங்க இல்லைங்களா? அவர்களுக்கு இருந்த சுய மரியாதை இழந்து போகிறார்கள், அவர்களே இல்லாமல் போகிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கான வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பரஸ்திரியின் வாயின் வார்த்தைகளிலே அகப்பட்டு இருக்கிறவர்கள் யார் தெரியுங்களா? பைபிள் சொல்லுது, தேவனுடைய கோபத்திற்கு ஏதுவானவன் தான் அதிலே விழுவான். அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு பெண்களுடைய வார்த்தைகளிலே, ஆண்களுடைய வார்த்தைகளிலே உங்களை நீங்கள் இழந்து போய் இருக்கிறீர்கள் என்றால், கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்று பொருள். இதை நீங்க அப்படி திருப்பி யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருக்கு நீங்க பிரியமான பிள்ளையா இருந்தா, இந்த மாதிரி பாவமான வாழ்க்கையிலே, பாவமான காரியத்திலே கர்த்தர் உங்களை விடமாட்டார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்று பொருள் இல்லையா? இங்க கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருந்தா இந்த மாதிரி யார்கிட்டயும் அனாவசியமா நீங்க பேச மாட்டீங்க, உங்க நட்பை வளர்க்க மாட்டீங்க, உங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து போக மாட்டீங்க. நேரமும் காலத்திற்கும் நீங்க பதில் சொல்லணுங்க. உங்களுடைய பேசுற வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவற்ற கணக்கு கேட்பாரு. இத்தனை வருஷ காலம் நீ உயிரோடு இருந்த, இத்தனை வருஷம் இத்தனை மணி நேரம் நீ இருந்த, என்ன செய்த? நான் இந்த மாதிரி அவர்களோடு பேசினேன், இவர்களோடு பேசினேன், இன்ஸ்டாவில் நான் பழகினேன், ஃபேஸ்புக் பழகினேன். இப்ப இதுதான் புது புது ஆப் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் ஆப், என்னென்னமோ சொல்றாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி அது விழுந்திருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள் என்று பொருள். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அப்போ அதுல விழுகிறவன் யாருன்னா, கர்த்தர் நேசிக்கிறவன் ஒருவனும் அதிலே விழ மாட்டான், அந்த காரியத்திற்குள் ஈடுபட மாட்டான். அப்படி விழுந்து அகப்பட்டு தன்னைத்தானே இழக்கிறவன் யார் என்றால், கர்த்தர் அந்த மனிதன் மேலே, அந்த மனுஷி மேலே கோபத்தில் இருப்பதினாலே அவர்கள் அதில் விழுகிறார்கள் என்று பொருள். அப்ப இப்படிப்பட்ட பாவத்துல நம்ம அகப்பட்டோம்னா கர்த்தர் நம்ம மேல் கோபமாய் இருக்கிறார் என்று பொருள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒரு மனமாற்றத்திற்கு வர வேண்டும். ஆண்டவரே, தேவையில்லாத நண்பர்களோடு வேண்டாம், நமக்கு பேச்சு வேண்டாம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கிறார், இதுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். இத்தனை மணி நேரம் நீ இந்த மனிதனோடு, இந்த மனுஷியோடு பேசிட்டு இருக்கியே. ரொம்ப அழகா பேசுவாங்க. பிறரை வஞ்சிக்கிறவர்கள் இப்பொழுதெல்லாம் இங்க வர்ற ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கு வருகிற காரியம் எல்லாம் வித்தியாசமாக பெக்கூலியராக இருக்கிறது. முதல்ல ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இப்போ அப்படி கிடையாது. ஒருத்தர் பல பேர்கிட்ட பேசுறாங்க. யாரும் உண்மை இல்லை, ஆண் பெண் யாருமே உண்மை கிடையாது, எல்லாம் போலி. பணத்திற்காக ஒருவரிடம் பழகுகிறார்கள், ஜாலிக்காக ஒருவரிடம் பழகுகிறார்கள் இல்லையா? டைம் பாஸ் பழகி ஒரே ஒரு மனிதன் 4-5 பேரிடத்துல பழகிறான். அவனு ஜாலியா அந்த நாள் கழியுது. ஆனா அந்த ஒரு பர்சனால 5 பேர் 4 பேர் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து போறாங்க. உணர்வடையுங்கள். இப்படிப்பட்ட காரியத்திலே நீங்கள் அகப்பட்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய கோபம் நம்மேல் இருக்கிறது என்று பொருள். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் விழுந்து போனேன், ஏதோ ஒரு காரியத்திலே அகப்பட்டு கொண்டேன், கர்த்தருடைய கோபத்தினால் நான் இதில் விழுந்து கிடக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சக்கு போக்கு சொல்லாத. அவங்க பேசினாங்க,
நான் வேண்டாம் தான் அவாய்ட் பண்ணேன். இன்னைக்கு நிறைய என்கிட்ட அதான் சொல்லுவாங்க, நான் வேண்டாம் தான் அவாய்ட் பண்ணேன். திருப்பி 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 ரொம்ப நயமா பேசி என்னை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாத, நீ ஏமாந்துட்ட, உனக்கு எங்க போச்சு அறிவு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட காரியத்திலே விழுந்து போகணும். இப்ப இதுல இருந்து நம்மை காப்பாற்றணும். சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கேட்க வேண்டும். நம்மளுடைய தகப்பன் எப்படி என்றால், நமக்குள்ள இருக்கிற பாவத்தை வெறுக்கிறாரே தவிர ஒரு நாளும் நம்மை வெறுக்கவில்லை. நீங்க செய்யற தப்பதான் அவர் வெறுக்கிறாரு, உங்களை வெறுக்கல. அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு நேரா ஏன் வருகிறது? நீ இப்படி ஏதோ ஒரு காரியத்துல அகப்பட்டு இருக்கியா, அதுல இருந்து நீ மேல வரணும்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அதுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, உங்களுடைய கோபத்தை என்னை விட்டு நீங்க செய்யுங்க, நான் இந்த மாதிரி பாவத்துல விழுந்துட்டேன், இப்படிப்பட்ட நயமான வார்த்தைகளிலே அகப்பட்டுட்டேன், என்னை இதுல இருந்து காப்பாற்றுங்க, நான் செய்தது தவறு என்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து இதுல இருந்து நான் வெளியில வரணும் நீங்க முயற்சி பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் மேல் இருக்கிற கோபத்தை எடுத்து போட்டு உங்கள் மேல் மனம் இறங்கி அந்த பாவமான காரியத்தை விட்டு உங்களை வெளியிலே கொண்டு வருவார். இந்த உலகத்துல பாவத்தை விட்டு வெளியிலே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒருவரை தவிர, என் இயேசு சுவாமியை தவிர வேற ஒருவராலும் கூடாது, உங்களால் கூடாது, என்னால் கூடாது. இதை நான் உணர்வு பூர்வமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சுவாமியை தவிர உங்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க ஒருவராலும் முடியாது. இது அநேகருடைய வாலிப பிள்ளைகள், அநேக குடும்ப பிள்ளைகள், குடும்பத்துல பிரச்சனையோடு வருகிறவர்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்து எத்தனை எத்தனை பிள்ளைகள் அந்த பாவமான பேச்சில் இருந்து, பாவமான பழக்க வழக்கத்திலிருந்து என் தேவாதி தேவன் அவர்களை மீட்டெடுத்து இருக்கிறார். இன்றைக்கும் அவர்கள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாவத்துல இருந்து வெளியில வரணும் நினைச்சிட்டீங்கன்னாவே அவர் உங்க மேல இருக்கிற கோபத்தை எடுத்து போட்டு உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவார். இதை கேட்கிற பிள்ளைகளே, உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்தில் அகப்பட்டு இருந்தால் கர்த்தர் உங்களை ரட்சிக்க உங்களை நோக்கி அவர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். இதை கேட்ட பிறகும் நீங்கள் மௌனமாயிராமல் அந்த காரியத்திலிருந்து வெளியில வர முயற்சி செய்யும் பொழுது என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.